அடை செய்கிறோம். ராகி அடை மாதிரி தான் இது நம்ம செய்ய போகிறோம். ஆனால் இதில் கேரட், ஆனியன், டொமேட்டோலாம் சேர்த்திக்க போகிறோம். இது கொஞ்சம் ஹெல்த்தியாகவும் இருக்கும், சாப்பிட டேஸ்ட்டாகவும் இருக்கும். வாங்க அதை எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். அதுக்காக 1 கப் கோதுமை மாவு எடுத்து வச்சுருக்கோம். பெரிய ஆனியன் எடுத்து ஒன்று கட் பண்ணி சின்ன சின்னதாக நறுக்கி வச்சுருக்கோம். அரிசி மாவு 1 ஸ்பூன், தக்காளி 1 தக்காளி எடுத்து நறுக்கி வச்சுருக்கோம். கறிவேப்பிலை, கொத்தமல்லி தழை நறுக்கி வச்சுருக்கோம். பச்சை மிளகா 2 நறுக்கி வச்சுருக்கோம். ஒரு 1/2 கேரட் எடுத்து துருவி வச்சுருக்கோம். இப்போ இதெல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஒரு பவுலில் கோதுமை மாவு சேர்த்திக்கலாம். அரிசி மாவு சேர்த்திக்கலாம். இந்த மாவுக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றி நல்லா கரைச்சி வச்சுக்கலாம். கட்டி விடாமல் கரைச்சி வச்சுக்கலாம். மாவு இது மாதிரி கட்டி இல்லாமல் நல்லா கரைச்சி எடுத்துக்கிட்டு இப்போ நம்ம நறுக்கி வச்சதெல்லாம் சேர்த்திக்கலாம். ஃபஸ்ட்டு ஆனியன் சேர்த்திக்கலாம். தக்காளி, கருவேப்பிலை, கொத்தமல்லி தழை, க்ரீன் சில்லி, கேரட், சீரகம் 1/4 ஸ்பூன், மஞ்சள் பொடி தேவையான அளவு, பெப்பர் ஒரு 1/4 ஸ்பூன், சால்ட் தேவையான அளவு. இதெல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. உப்பு மட்டும் பார்த்துட்டு டேஸ்ட் பண்ணிவிட்டு ஒரு 10 நிமிஷம் மூடி வச்சு நல்லா ஊற வைக்கலாம். உப்புலாம் சரியாக போச்சு. ஏன்னா நம்ம இதுக்கு சைடிஷ் தேங்காய் சட்னி அரைப்போம். அதனால் மீடியமாக உப்பு இருந்தால் போதும். ஒரு 10 நிமிஷம் ஊற வச்சிடலாம். ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம அடை செஞ்சு எடுக்கலாம். நம்ம இப்போ இதை தோசை ஊற்றி எடுத்துக்கலாம். ஒரு 1/4 மணி நேரம் நல்லா ஊற வச்சுட்டோம். நம்ம ரொம்ப தின்னாகவும் போடாமல் திக்காகவும் போடாமல் மீடியமாக ஆவரேஜாக போட்டுக்கலாம். போட்டு ஆயில் கொஞ்சம் சேர்த்துக்கலாம். கோதுமை அடை ரெடி ஆயிடுச்சு. சட்னி ரெடி ஆயிடுச்சு. என்னோடய வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள். மறக்காமல் நந்து விலாக்ஸ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஆல்.